ஈரான் மீது மிக உயரமான பாலமான B1 பாலம் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 95 பேர் காயமடைந்தனர். காரஜ் நகரில் அமைந்துள்ள இந்த பாலம் சிதைக்கப்பட்டதை அடுத்து சிவில் கட்டமைப்புகளை தாக்குவது எதிரியின் தார்மீக வீழ்ச்சியை காட்டுகிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அக்ரசி தெரிவித்துள்ளார். சிதைந்த பாலங்கள் மீண்டும் வலுவாக கட்டப்படும், ஆனால் உலக அரங்கில் அமெரிக்காவின் மதிப்பு ஒருபோதும் மீளாது என்று அவர் எச்சரித்தார். இந்த தாக்குதல் ஈரானின் இறையாண்மை மீதான நேரடி ஆக்கிரமிப்பு என்று ஈரான் சாடியுள்ளது. பாகிஸ்தானில் எரிபொருளின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 458 ரூபாயாகவும் டீசல் 520 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாதிப்பை குறைக்க இருசக்கர வாகனங்களுக்கு மாதம் 20 லிட்டர் வரை லிட்டருக்கு 100 ரூபாய் மானியமும், விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 1500 ரூபாய் மானியமும் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் அறிவித்துள்ளார். மேற்காசியா போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் விநியோகம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதால் உலகளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருகிறது.